அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் கரையில் நிற்பதை கற்பனை செய்து பாருங்கள். பரந்த கட்டுக்கடங்காத கடல் உங்கள் முன் முடிவில்லாமல் நீண்டுள்ளது. இந்த வெப்பமண்டல சொர்க்கத்தின் அமைதியான அழகுக்கு மத்தியில் ஒரு பயங்கரமான மற்றும் பேயாட்டும் அமைப்பு உள்ளது. செல்லுலார் சிறை அல்லது காலாபாணி. இது சாதாரண சிறை அல்ல. இது இந்தியாவின் சுதந்திர போராட்ட வீரர்களின் உணர்வை நசுக்க பிரிட்டிஷ் பேரரசால் பயன்படுத்தப்பட்ட ஒரு கொடூரமான மற்றும் கணக்கிடப்பட்ட ஆயுதம். அதன் தடை சுவர்களுக்கு பின்னால் எண்ணற்ற புரட்சியாளர்கள் மனிதாபிமானமற்ற நிலைமைகளையும் சொல்ல முடியாத கொடுமைகளையும் எதிர்கொண்டனர். அனைவரும் சுதந்திர இந்தியாவை கனவு காண துணிந்தனர். இது வெறும் வரலாறல்ல, இது காலனித்துவ கொடுங்கோன்மை மற்றும் மனித ஆன்மாவின் மீள்தன்மை பற்றிய ஆழமான நினைவூட்டல். 1896 மற்றும் 1906க்கு இடையில் கட்டப்பட்டது. செல்லுலார் சிறையானது ஒடுக்குமுறையின் ஒரு கட்டடக்கலை தலைசிறந்த படைப்பாகும். அதன் 7 இறக்கைகள் ஒரு சக்கரத்தின் ஸ்போக்குகள் போல கதிர்வீச்சு ஒரு மைய கோபுரத்தில் ஒன்றிணைந்தன. இந்த வடிவமைப்பு அதன் கைதிகளை முழுமையாக தனிமைப்படுத்துவதை உறுதி செய்யும் நோக்கம் கொண்டது. ஒவ்வொரு கைதியும் ஒரு சிறிய, ஜன்னல்கள் இல்லாத இரும்பு கம்பிகளால் அடைக்கப்பட்ட அறைக்குள் அடைக்கப்பட்டனர். அங்கு அவர்கள் தனிமையில் தவித்தனர், தோழமையின் எந்த சாயலும் இல்லாமல். ஜெயில் அறைகளில் மிகவும் அத்தியாவசியமான பொருட்கள் மட்டுமே இருந்தன. மரத்தால் ஆன படுக்கை மற்றும் தார் பூசப்பட்ட மண் பானை தண்ணீர் கழிப்பிடம். சுத்தமில்லாத துர்நாற்றம் உள்ளே தொடர்ந்து இருந்தது. இந்த சுகாதாரமற்ற சூழலில் நோய்கள் பெருகியது. மருத்துவ உதவியும் வழங்கப்படவில்லை. ஆங்கிலேயர்களுக்கு இந்த கைதிகள் படும் துன்பம் ஒரு புறக்கணிப்பு அல்ல, அவர்களின் அடக்குமுறை அமைப்பின் அம்சம். செல்லுலார் சிறையில் இந்திய விடுதலை போராட்ட வீரர்களை ஆங்கிலேயர்கள் மிகவும் கொடுமையாக நடத்தினர். அவர்கள் அவர்களுக்கு மோசமான உணவை கொடுத்தனர், வெறும் கஞ்சி, சில நேரங்களில் மண்ணெண்ணெய் கலந்து மற்றும் அதில் பூச்சிகள் ரொட்டி. யாராவது புகார் கொடுத்தால் அவர்களுக்கு உணவு மறுக்கப்பட்டது. கடும் வெயிலில் கைதிகள் மிகவும் கடினமான வேலைகளை செய்ய வேண்டியிருந்தது. அவர்கள் தங்கள் கைகளால் தேங்காய் மட்டைகளை பிரித்து கயிறுகளை உருவாக்க வேண்டும் அல்லது விலங்குகளுக்கு மட்டுமே பயன்படும் இயந்திரத்தில் வேலை செய்ய வேண்டியிருந்தது. அவர்கள் சோர்வால் விழுந்தால் இயந்திரத்தில் கட்டி வைத்து வேலை செய்ய வைத்தனர். இந்த துணிச்சலான மக்கள் அவதிப்படுவதை ஆங்கிலேயர்கள் கண்டு மகிழ்ந்தனர். சிறிய தவறுகளுக்கு அவர்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்பட்டது. அவர்கள் கனமான சங்கிலிகளில் பூட்டப்பட்டனர். நகர்த்துவதற்கு, வேலை செய்வதற்கு, சாப்பிடுவதற்கு அல்லது தூங்குவதற்கு கடினமாக இருந்தது. அவர்கள் சிறிய செல்களில் தனிமைப்படுத்தப்பட்டனர், தாக்கப்பட்டனர் மற்றும் மனரீதியாக சித்திரவதை செய்யப்பட்டனர். பலர் இறந்தனர், பல போராளிகள் பைத்தியம் பிடித்தனர். கொடூரமாக நடத்தப்பட்ட போதிலும் இந்தியாவின் சுதந்திரத்திற்கான கைதிகளின் விருப்பம் வலுவாக இருந்தது. விநாயக் தாமோதர் சாவர்கர், உல்லாஸ்கர் தத், நானி கோபால் போன்ற துணிச்சலானவர்கள் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு கை கொடுக்கவில்லை. உல்லாஸ்கர் தத் மிகவும் மோசமான சித்திரவதைகளை அனுபவித்தார். அவர் இல்லாத விஷயங்களை பார்க்கத் தொடங்கினார். ஆனால் அவர் வலுவாக இருந்தார். ஆங்கிலேயர்களால் செல்லுலார் சிறையை அவர்கள் நடத்திய விதம் மிகவும் கொடுமையானது. டேவிட் பாரி மற்றும் மிர்சா கான் போன்ற அதிகாரிகள் கைதிகளை ஒருவருக்கொருவர் சண்டையிடுவதற்கு தந்திரங்களை பயன்படுத்தினர். ஆங்கிலேயர்கள் இந்து சுதந்திர போராட்ட வீரர்களை முஸ்லீம் காவலர்களின் கீழ் வைத்து சிறிய விஷயங்களுக்கு கூட அவர்களை தண்டிக்க காவலர்களுக்கு உத்தரவிட்டனர். பாரி குறிப்பாக மிகவும் கடுமையானவராக அறியப்பட்டார். உண்ணாவிரதத்தில் இருந்தவர்களுக்கு உணவை கட்டாயப்படுத்தி கைதிகளை கொடூரமான முறையில் காயப்படுத்தினார். அவர்களின் கொடூரமான செயல்கள் பிரிட்டிஷ் ஆட்சி எவ்வளவு மோசமானதாக இருக்கும் என்பதை காட்டியது. இப்போது செல்லுலார் சிறை இந்தியாவில் ஒரு பெரிய நினைவு சின்னமாக உள்ளது. நமது விடுதலைக்காக போராடிய துணிச்சலான மக்களின் கதைகளை சொல்கிறது. அதன் உள்ளே ஒரு அருங்காட்சியகம் உள்ளது. இந்த ஹீரோக்கள் கடந்து வந்த கடினமான காலங்களை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இது ஒரு புண்ணிய ஸ்தலத்தை போல பலர் இங்கு வருகிறார்கள். இப்போது நமது சுதந்திரத்திற்காக எவ்வளவு விட்டு கொடுத்தோம் என்பதை நினைவூட்டுகிறது. சுதந்திரம் என்பது உங்களுக்கு மட்டும் கிடைத்த ஒன்றல்ல என்பதை இது நமக்கு கற்பிக்கிறது. மிகுந்த வலியுடனும் துணிச்சலுடனும் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டிய ஒன்று. வரலாற்றின் இந்த சோகமான பகுதியை பற்றி சிந்திப்பது நமது சுதந்திரத்தை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம், ஏனென்றால் அது மிகவும் விலை உயர்ந்தது.